Hello guys, this is Dr. Vinitha from Teja Hospital, Amrut. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்துட்டு ரொம்ப காமனான ஒரு டாபிக் தான். எப்போதும் போலவே பிரஸ்ட் கேன்சர் உமன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு நாலேஜ் தேவைப்படுற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். பிரஸ்ட் கேன்சர் பத்தி பேச போறோம், சரிங்களா? நிறைய பேரு இந்த மார்பகங்கள்ல வர கட்டி வந்துட்டு இது கேன்சர் கட்டி தானா இல்ல சாதாரண கட்டியா கொழுப்பு கட்டியா அந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்ப சின்னதா கேன்சர் கட்டி இருந்தாக்கா என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், இது கேன்சர் கட்டி தானா நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்பவுமே வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல இருக்க கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, உமன்ஸா இருந்தாலும் சரி, நார்மலாவே நீங்களாவே செல்ஃபா பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். வீட்லயே வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் நம்மளால பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கூட ஹாஸ்பிட்டல்ஸ்ல போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட நம்ம காட்டி ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் மாதிரி அவங்க கிட்ட சொன்னா அவங்கள எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. வீட்லயே கூட நம்ம பண்ணிட்டு நம்ம மார்பகங்கள்ல ஏதாவது கட்டிகள் இருக்கா அப்படின்றத வந்து நம்மளாலேயே தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க முதல்ல செக் பண்றீங்க, உங்க மார்பகத்துல ஏதோ ஒரு கட்டி மாதிரி சின்னதா தட்டுப்படுது, அது ஹார்டா இருக்கு. நார்மலா சாதாரண கட்டிக்கும், அதாவது நீர் கட்டினா கூட இருக்கும் நமக்கு. அந்த கட்டிகளுக்கும் கேன்சர் கட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேன்சர் கட்டியை நம்மளால டச் பண்ணிட்டு மூவ் பண்ணா அது மூவே ஆகாது. ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா ஒரே இடத்துல டிஷ்யூல வந்துட்டு நமக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். சோ ரொம்ப தொடும்போது ரொம்ப ஹார்டா இருக்கும். பிளஸ் அதை நம்மளால மூவ் பண்ண முடியாது. அது ஒரு சிம்டமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். கேன்சர் கட்டி எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அப்படி இல்ல உங்களுக்கு நார்மலாவே வந்துட்டு ஒரு சின்ன கட்டி இருக்கு, டவுட்டா இருக்குன்னா ஃபர்தர் ஸ்டெப்ஸ் போயிட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சுக்க முடியாது என்ன கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நம்மளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் நம்மளாவே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நிப்பிள் வந்து டிஸ்சார்ஜஸ் இருக்கும். நமக்கு 2 to 3 வெரைட்டிஸ் ஆஃப் டிஸ்சார்ஜஸ் மாதிரி இருக்கும். ஒண்ணு தண்ணி மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிறது இருக்கும். ஒரு சில பேருக்கு பால் மாதிரி இல்ல பஸ் மாதிரி சீல் மாதிரியான டிஸ்சார்ஜ் இருக்கும். மூணாவது ரத்தம் மாதிரியான டிஸ்சார்ஜ் இருக்கும். சோ ரத்த மாதிரியான டிஸ்சார்ஜ், ரத்த டிஸ்சார்ஜ் இல்ல பஸ் அந்த மாதிரியான டிஸ்சார்ஜ் தான் கம்பல்சரி கேன்சருக்கான ஒரு கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் தான் அது கூட நமக்கு. மூணாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஷேப்ல வந்து டிஃபரன்ஸ் தெரியும் நமக்கு. ரெண்டு பிரஸ்டும் வந்து ஈவன் ஷேப்ல இருக்கா, சைஸ்ல இருக்கா அப்படின்றத வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். அது மிரர் முன்னாடி இருந்தே நம்மளால பாத்துக்க முடியும். இல்ல ஷேப்ல நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, இல்ல மேல இருக்க தோல், அந்த பிரஸ்ட் மேல இருக்க தோல் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு, அதாவது ஆரஞ்சு பழத்தோட தோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். புள்ளி 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 புள்ளியா அந்த ஆரஞ்சு மேல எப்படி இருக்கும் நமக்கு டாட், அந்த மாதிரி ஸ்கின் மேலேயே வந்துட்டு ஆரஞ்சு பழ தோல் மாதிரி நம்மளோட பிரஸ்டோட தோல் வந்து இருக்கும். அதுவும் ஒரு விதமான அறிகுறி. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நிப்பிள்ஸ் வந்துட்டு ரெட்ராக்ட் ஆயிருக்கும். அதாவது நார்மலா வெளியில இருக்க நிப்பிள்ஸ் உள்ள போயிட்டு டிம்பிள் விழுந்த மாதிரி, குழி விழுந்த மாதிரியான நிம்பிள் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இருக்கும். இதெல்லாம் நமக்கு நம்மளே கேன்சர் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கான சிம்டம்ஸ். ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, போயிட்டு ஒரு டாக்டர் போயிட்டு கன்சல்ட் பண்ணி செக் பண்ணி, ஒருவேளை ஹார்டனிங் மாஸ் இருக்கு, இது நமக்கு ஃபர்தரா பார்க்கணும் அப்படின்னும் போது நம்ம இப்போ அல்ட்ராசவுண்ட் மேமோகிராஃபி வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? காமனாவே எல்லாருமே வந்து மேமோகிராஃபி பண்ணிக்கலாம். சோ மேமோகிராஃபி பண்ணி அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு அதுல இருந்து பயோப்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் எடுப்போம். டெஸ்ட் எடுத்து அது மைக்ரோஸ்கோபிக்கலி என்னென்ன செல்ஸ் இருக்கு அந்த கட்டியில, அந்த டிஷ்யூல அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த பேத்தாலஜிக்கல் மைக்ரோஸ்கோபி இது கேன்சர் கட்டி அப்படின்றத வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணா மட்டும்தான் அது கேன்சர் கட்டி. அப்படி இல்லைன்னா கூட ஒரு சில கட்டி எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அது கேன்சர் கட்டியா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சாதாரண நீர் கட்டி, சத கட்டி மாதிரி கூட நிறைய நமக்கு இருக்கு. சோ கேன்சர் கட்டிக்கு இப்ப நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம செக் பண்ணி கேன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு விஷயம், யார் யாருக்கெல்லாம் வந்து கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. உமன்ஸ் எப்பவுமே ரொம்ப அதிகமா திங்க் பண்ணுவாங்க. சோ நிறைய கேள்விகள் வந்துட்டு, எனக்கு கேன்சர் வருமா, எதுக்கெல்லாம் கேன்சர் வரும், ஒரு சில பேர் ஃபீட் பண்ணல அப்படின்னா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ஃபுட் இதெல்லாம் எடுக்கிறேன் மேம், அதனால எனக்கு கேன்சர் வருது அப்படின்னா கிடையாது. ரொம்ப அதிகமான கேன்சர்ஸ் வந்துட்டு யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, கன்ஃபார்மா வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் வரத்துக்கு சான்சஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. அவங்க எல்லாம் கொஞ்சம் ப்ரையாரா கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் யார் யாரு அப்படின்னு கேட்டா, நம்ம ஃபேமிலில, நம்ம குடும்பத்துல வந்துட்டு யாருக்காவது வந்து கேன்சர் எப்பயோ ஒரு ஹிஸ்டரி, அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரியில இருந்திருக்கும்.
அதாவது ரொம்ப க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அம்மா இல்ல அந்த பொண்ணோட பாட்டி, அந்த பொண்ணோட அப்பா முறையில வர அத்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அம்மா, அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் பிளட் சர்க்கிள் இருக்க யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சரோ இல்ல வேற ஏதாவது ஒரு கேன்சரோ இருந்தது அப்படின்னாக்கா அவங்க எல்லாரும் கம்பல்சரி 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, 30 இயர்ஸ்க்கு மேல போறாங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் மினிமம் வந்துட்டு நம்ம அது பண்ணணும். அப்படி இல்லைன்னா கூட 6 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் ஜெனரல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். இயர்லி ஒன்ஸ் ஒரு 6 months ஒன்ஸ் மேமோகிராஃபி போயிட்டு நீங்க பண்ணிட்டு செக் பண்ணிட்டே இருக்கிறது, ரொட்டீன் செக்அப்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஃபேமிலி ஹிஸ்டரியில வந்து கேன்சர் இருக்க பர்சன் ரொட்டீன் செக்அப் பண்ணும் போது நம்மளால ரொம்ப இயர்லியான ஸ்டேஜ்லயே வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்.